ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸி சமையல் சிக்கன் பார்பிக்யூ செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டில் வெறும் எலும்பு தான் இருக்குது. வாங்க நம்ம சிக்கன் பார்பிக்யூ எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். 2 கிலோ சிக்கனில் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிக்கன் வாங்கும் போதே நல்லா கீரல் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மஞ்சள் போட்டு 2 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கீரல் போட்டால் தான் உள்ளே நம்ம சிக்கனுக்குள்ளே நம்ம போடுற மசாலாவோட சாறுலாம் இறங்கும். அதுக்காக தான் நல்லா கீரல் போட்டு எடுத்து வந்திருக்கேன். ஓகே, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, சிக்கனை க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை, கொஞ்சமாக தயிர், இது கூட தேவையான வரமிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா. நான் எப்பயுமே சக்தி சில்லி மசாலா சேர்ப்பேன், அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏன்னா நாங்கள் இதில் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துறதுனால நான் அளவு எடுக்கலை. அப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறோம் கார்ன்ஃப்ளவர் மாவு. நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் போடலாம் போடலாம், இல்லைனா வெறும் சில்லி மசாலா மட்டும் போட்டாலே போதும், அதுலேயே எல்லாமே இருக்கும். ஆனாலும் நான் கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் மேலேயே போட்டாங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டோம்னா நம்ம மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும், அதுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம மசாலா நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போது சிக்கனில் நம்ம கையிலையே அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நம்ம எங்கெங்கே மசாலா போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இது தோலை உரித்து கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் எங்களுக்கு தோல் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் தோலோடையே இது வாங்கிட்டு வந்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் மசாலாவை நல்லா ஒட்டும் சிக்கனில். எங்கள் வீட்டில் தோல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் தோலோடையே நான் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம மசாலாவை ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சிக்கன் பார்பிக்யூவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. ஆமாம், நெருப்பு போட்டாச்சு. நம்ம இந்த பார்பிக்யூ ஸ்டாண்டை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணாமல் நம்ம சிக்கனை எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே ஒட்டிட்டு வரும். நல்லா இதை நம்ம அந்த நெருப்பு கங்கு ரெடி பண்ணும்போதே இதை நல்லா சூடு பண்ணிட்டோம்னா பிடிக்காமல் வரும். அந்த இதில் அந்த ஸ்டாண்டில் சிக்கன் பிடிக்காமல் வரும், நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நல்லா அந்த கங்கு ரெடி பண்ணும்போதே நல்லா சூடு பண்ணிக்கலாம் மேலே வச்சு. கங்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய சிக்கன் பார்பிக்யூக்கு மசாலா தடவி வச்சுருக்கிற
மசாலாவும் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் பார்பிக்யூக்கு மேலே ஒரு டேஸ்டியான ஒரு சீக்ரெட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் சோயா சாஸ் ஒரு 1.5 மூடி அளவு ஊற்றிருக்கோம். அது கூட நெய் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணால், ஏன் இது செய்கிறோம்னா சிக்கன் பார்பிக்யூ மேலே அந்த டேஸ்ட்டு நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான். கூட நெய் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணால் அது மிக்ஸ் ஆகாது, ஏன்னா சுருண்டு இருக்கும். ஆனால் அது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக தான். இந்த சிக்கன் பார்பிக்யூக்கு நான் லெமன் சேர்க்கலை மசாலாவில். அதனால் தனியாக லெமனை புழிஞ்சு நம்ம சிக்கன் பார்பிக்யூ செய்ய கங்கில் வைக்க போகிறோமோ அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி லெமன் சேர்த்தா போதும். நம்ம ஸ்டார்டிங்லேயே லெமன் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அங்கே வெளியே நம்மளுக்கு கங்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக நல்லா ஊறி இருக்குது. நம்ம லெமன் சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம கங்கை பார்க்க போயிடலாம். கங்கை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. கம்பியெல்லாம் கொடுத்து நம்ம சிக்கன் பார்பிக்யூ அந்த ஸ்டாண்டையும் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ இந்த நெருப்போடு நம்ம சிக்கன் வைக்கக்கூடாது. அந்த விறகெல்லாம் வெந்து அந்த கங்கில் வச்சு அந்த கங்குலையே வேக வச்சாதான் உள்ளே எல்லாமே வெந்துடும். நம்ம மாஸ்டர்ஸ் குக்கிங் மாஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கோம். பாருங்க, இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு. என்னென்னா இந்த சிக்கன் பார்பிக்யூ மேலே நம்ம எண்ணெயை தடவுனா கீழே கங்குலேருந்து நெருப்பு பிடிச்சிக்குது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்காக தான் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தடவிட்டு அப்புறமேலு நம்ம கங்கில் வச்சு வேக வைக்கணும். ஓகே, நம்மளுடைய கங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பார்பிக்யூவை வைக்க போகிறேன். மசாலா தண்ணுவதை வைக்க போகிறேன். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுக்க லேட் ஆகிருண்டுக்காக நாங்கள் சிக்கன் பார்பிக்யூ அந்த ஸ்டாண்டை நேராக விரித்து ஃபுல்லாக வரிசையாக வச்சுட்டோம். வேணால் அப்படியே நாங்கள் திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். மேலே வரிசையாக அடுக்கி வச்சிட்டோம். டைஸா நம்மளை விட ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. பிள்ளைகள் எல்லாமே பாருங்கள், பயங்கர ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நான் சமைக்கிறேன், நான் போடுறேன், நான் செய்கிறேன், அவ்வளோ ஆர்வம் எல்லாத்துக்கும். ஒரு ஆள்னா கங்கை ரெடி கூட பண்ணல, சிக்கன் பாக்ஸோடு தூக்கிட்டு வந்துடுச்சு. அந்த குச்சியை கொடுக்க அந்த ஆள் தான் பயங்கர ஆர்வமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சேட்டை இந்த குட்டீஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம டைஸா நாயை கூட கண்ட்ரோல் பண்ணியாச்சு. பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஒரு சின்ன 2 பீஸ் இருந்துச்சு, அதனால் நம்ம லாலிபாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 சொருகி வச்சாச்சு. வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. உண்மையாலுமே நாங்கள் சாப்பிடும் போதே வேறு லெவலில் இருந்தது. என்ன சொல்கிறது, மசாலா பிசையும் போதே அந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா சாஸ் ப்ளஸ் நெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல, அதை மேலால் நம்ம தடவிடுவோம். அது இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவுறோம், அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அது தடவிடணும்.
எண்ணெய் அந்த எண்ணெய் படப்பட கீழே இருக்க அந்த கங்கெல்லாம் எரியுது. அதை கண்ட்ரோல் பண்ணல. அதுதான் ரொம்ப இதாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்பிக்யூ வைக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெயை நல்லா தடவிட்டு, எப்படி வச்சாலும் அந்த எண்ணெய் உள்ளே பட்டதுன்னா கங்கு எரியும். இப்போ நம்ம அந்த தடவி வச்சுருக்கோம்ல சோயா நெய்யும், அதை இப்போ மேலால் லைட்டாக வந்துடுச்சா அதையும் தடவிக்கலாம். அந்த வெந்து சாப்பிட போகிற அந்த நேரத்தில் அது தடவி சாப்பிடல நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அடியில் வெந்துடுச்சுன்னா அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டோம். சூப்பராக நம்ம சிக்கன் பார்பிக்யூ ரெடி ஆகிட்டே இருக்குது. வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. அதுவும் அது என்னது ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடையில அது டேஸ்ட்டே வேறு. இன்னொன்று இப்படி சாப்பிட்டோம்னா இன்னும் சாப்பிடணுங்கிற அளவுக்கு தோணும். அது நல்லா செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம மாஸ்டர் உட்காந்தாச்சு. நானும் இந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்மளுடைய சிக்கன் பார்பிக்யூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லோரும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டா மேமே சூப்பர். ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்காக அது எடுத்தது. அது நல்ல நெருப்பு இருக்கவும் அது வெந்துருச்சு. ஒரு சைடில் கொஞ்சம் வேகாமல் இருந்ததை நாங்கள் அப்படியே வெந்துட்டுருக்கு. ஆமாம், உண்மையாலுமே அந்த டேஸ்ட்டுக்கு எடுத்ததுமே நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. சும்மா கொஞ்சம் நேரம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இந்த ஆயில் தடவை நம்மளுக்கு மேலே கீழே அந்த கங்குலேருந்து நெருப்பு வந்துடுது. வாவ், நம்ம சிக்கன் பார்பிக்யூ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் டேஸ்ட்டு பண்ண போகிறோம். எல்லோரும் டேஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். உண்மையாலுமே சிக்கன் பார்பிக்யூ வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம குடும்பங்கள் எல்லோரும், ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். நான் தான் ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நைட்டில் செஞ்சதுனால யாரோட ஃபேஸும் சரியாக தெரியலை. ஓகே, நம்ம சிக்கன் பார்பிக்யூ எடுத்தாச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் டேஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஹஸ்பண்டு என்னோடய ஷாலை போட்டிருக்காங்க, அவங்கள டேஸ்ட் பண்ணுறாங்க. குட்டீஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வரமாட்டேக்குது, நம்ம எடுக்கும்போது தான் வரமாட்டேது. ஓகே, ஒரு வழியாக உட்காந்தாச்சு. ஓகே, நம்ம சாப்பிட்றத வீடியோ எடுக்காதீங்க. வா, சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கங்களே வேக வச்சுருக்கனால நல்லா வெந்திருக்கு. சிக்கன் எடுத்து டொமேட்டோ கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்டா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இது என் மக தான் பயங்கர ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்கு. நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் தொட்டு சாப்பிடுவேன். சண்டை போட்டுட்டு கிடக்குறாளுங்க.
நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிக்கன் பார்பிக்யூவை செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.